சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? அவ்ளோ தூரம் கிளிப்புளிக்கு சொல்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போனா அங்க போய் எல்லார் முன்னாடியும் அந்த கருணாகரன் கிட்ட என்னடி பேசிட்டு வந்திருக்க? எது என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சோ அதுதான் நான் பேசிட்டு வந்தேன். ஆனந்தி, தப்பு மேல தப்பு பண்ற ஆனந்தி. எல்லாம் கன்று பயமறியாதுன்ற மாதிரி நீ பண்ணிட்டு வந்திருக்க விஷயம் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துன்னு என்னால சொல்ல முடியல. அன்னைக்கு நீ அடிச்சது கூட அந்த கருணாகரன் மறந்துடுவான். ஆனா இந்த அசிங்கத்தை அவனோட வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டான்டி. இதுக்கப்புறம் அவன் உன்னை என்னெல்லாம் கொடுமைப்படுத்த போறானோ நினைச்சாலே பதறுதுடி. நீ என்னடானா எதை பத்தியும் பயம் இல்லாம இங்க வந்து டீ போட்டுட்டு இருக்க? கொஞ்சம் இறங்கி போனாதான் என்னடி உனக்கு? செய்யாத தப்புக்கு எதுக்குக்கா பயப்படணும்? ஏன் இறங்கி போகணும்? இந்த வேலையில நீ நிம்மதியா இருக்கணும்னா அந்த கருணாகரனுக்கு பயந்துதான் ஆகணும், இறங்கி போய்தான் ஆகணும். ஊர்ல பொழைக்க வழி இல்லாமதே சென்னைக்கு வேலைக்கு வந்த வேலை செஞ்சு 4 காசு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சேனே தவிர எப்படி வேணாலும் சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நான் நினைக்கலக்கா. நான் ஒருத்தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதே வேலையில இருக்கணும், காசு பணம் சம்பாதிக்கணும்னா அப்படிப்பட்ட வேலையே எனக்கு தேவையில்லைக்கா. இம்புட்டு நாளும் அந்த ஆளு என்ன வேலை சொன்னாலும் எம்புட்டு முடியுமோ அம்புட்டு தூரம் பயந்து பயந்து தானக்கா வேலை பாக்குற. அதுல எந்த குறையும் வைக்கலையே. துணி தைக்கிறதுக்குன்னு வேலைக்கு வர சொல்லிவிட்டு ஊட்டி பெருக்க சொல்லும் போதும் எந்த கவலையும் படாம வேலையில எந்த வித்தியாசமும் பார்க்காம இறங்கி போய் செய்யதானு செஞ்சேன். இந்த கார்மெண்ட்ஸ்ல அந்த ஆளுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டேனேக்கா. அதை தாண்டி இவ ஒரு பொம்பளை தானே, என்ன பண்ணிர போறான்னு மிரட்டி காலு கடியில போட்டு மிதிச்சு போடலாம் நினைச்சான். ஆனா அது இந்த ஆனந்தி கிட்ட நடக்காது. நான் காசு பணம்னு எதை வேணாலும் இழந்துப்பேன். என் தன்மானத்தை விட்டு போட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாதுக்கா. ஐயோ ஆனந்தி, இந்த பிடிவாதம் உனக்கு நல்லதில்ல. இது பிடிவாதம் இல்லக்கா, வைராகியம். இந்த ஆனந்தியோட வைராகியம். என்னைக்கு நான் செய்யாத ஒரு தப்புக்கு ஊர் சொன்ன எல்லாரும் முன்னாடியும் எங்க அப்பா காலில் விழற நிலைமை ஏற்பட்டுச்சோ அன்னைக்கு தான் தன்மானம் போனா அது எம்புட்டு தூரம் ஒரு குடும்பத்தை நடு தெருவுல நிக்க வைக்கும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. அன்னைக்கு என் மனசுக்குள்ள உருவான வைராகியம் என்ன நடந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, செய்யாத ஒரு தப்புக்காக யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு நான் தீர்மானம் செஞ்சுட்டேன். இன்னைக்கு நீ என்ன மன்னிப்பு கேட்க கூப்பிடும் போதும் என் மனசு ஒப்பலக்கா. ஆனா உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகவே உன் கூட வந்த. ஒருவேளை என் குடும்பத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டிருந்தேன்னா அது எங்க அப்பாவோட வளர்ப்புக்கு நான் செய்யற துரோகம் ஆயிடும். இத மட்டும் என் அப்பா கேள்விப்பட்டாருன்னா என்ன மன்னிக்கவே மாட்டாருக்கா. இதனால பண்ண முடியாதுக்கா. அந்த கருணாகரன் இல்ல, அந்த ஆண்டவனை வந்தாலும் செய்யாத தப்புக்கு யார் காலையும் நான் விழ மாட்டேன். ஆம்பளைங்க மாதிரி எல்லா விஷயத்திலயும் நம்மளால வீராப்பா நிக்க முடியாதுன்னு சொன்னீல, அந்த ஆம்பளைங்களையே பெத்து வளர்க்கறது பொம்பளைங்க தான்க்கா. அவங்களுக்கு சமமா நாமளும் கம்பீரத்தோட தன்மானமாதே இருக்கணும்.
நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனந்தி. அந்த கருணாகரனை பகைச்சுக்கிட்டு இங்க உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் இழக்கிறதுக்கா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட? இழக்கிறதுக்குன்னு என்கிட்ட எதுவுமே இல்லக்கா, இந்த வேலையை தவிர. ஆனா இந்த வேலைக்காக என் தன்மானத்தை இழக்க முடியாது. அந்த கருணாகரனால முடிஞ்சத அவன் பண்ணட்டும், என்னால முடிஞ்சத நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் எனக்காக கவலைப்பட வேணாம்க்கா, போய் வேலையை பாருங்க. ஆனந்தி, இப்பதான் நீ என் சவரக்கோட்டை ஆனந்தி. நீ எப்பவும் இதே தன்மானத்தோட தைரியமா இரு. எது நடந்தாலும் உனக்கு துணையா நான் இருக்கேன்.